முகமாறும் 300 பிணி தீர்க்கும் விழியும் யுகம் கோடி காக்கின்ற வினை தீர்க்கும் வேலும் அகம் மூடி தைக்கின்ற ஆராத பிணியும் சுகமாக்கும் சுடரோன் அருட்பாதம் சரணம். மலராத மணி வயிற்றில் மலர்கின்ற மருகன் பேசாத முனி நாவில் மொழியான அழகன். முகமாறும் 300 பிணி தீர்க்கும் விழியும் யுகம் கோடி காக்கின்ற வினை தீர்க்கும் வேலும் அகம் மூடி தைக்கின்ற ஆராத பிணியும் சுகமாக்கும் சுடரோன் அருட்பாதம் சரணம். இமைக்கின்ற நொடி பொழுதும் உனை காப்பவன், நடக்கின்ற அடிதோறும் உனை காப்பவன், துயில்கின்ற இருள் விடிய உனை காப்பவன், துடிக்கின்ற வலி தீர உனை காப்பவன். பழனிமலை வைத்தியன் போகர் வடிவேலவன், தீராத நோய் தீர்க்கும் மருந்தானவன், நவபாஷாண உடல் கொண்ட மருந்தானவன். முகமாறும் 300 பிணி தீர்க்கும் விழியும் யுகம் கோடி காக்கின்ற வினை தீர்க்கும் வேலும் அகம் மூடி தைக்கின்ற ஆராத பிணியும் சுகமாக்கும் சுடரோன் அருட்பாதம் சரணம். மலராத மணி வயிற்றில் மலர்கின்ற மருகன் பேசாத முனி நாவில் மொழியான அழகன். முகமாறும் 300 பிணி தீர்க்கும் விழியும் யுகம் கோடி காக்கின்ற வினை தீர்க்கும் வேலும் அகம் மூடி தைக்கின்ற ஆராத பிணியும் சுகமாக்கும் சுடரோன் அருட்பாதம் சரணம். இப்போ இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 பட்டையுடன் பீடம் அப்படின்னு படித்தோம் நம்ம. அதே மாதிரி 16 பட்டையுடன் லிங்கம், ஒன்றானவன் ஈசன், இரண்டானவன் ஈசன், தச
வித பொருத்தங்கள் அதில் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு நல்ல வரன் வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த நல்ல வரன் வருவதற்கு அமைப்பிருப்பவர்களுக்கு தான் இந்த தகவலே போய் சேரும். அப்போது சிவலிங்கத்துக்கு வில்வார்ச்சனை எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நாளன்று, திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சிவபெருமானுக்கு 16 திரவியங்கள் ஊற்றி அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி, கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி தசவித பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தங்களில் எனக்கு கணவன் வேண்டும், மனைவி வேண்டும் அப்படின்னு சொல்லி யாருக்கு வேணுமோ அந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டா, அந்த திருவாதிரையில் இருக்கக்கூடிய ஆருத்ரா பெருமான்னு பேர் சிவபெருமானுக்கு, அந்த சிவபெருமானினுடைய அருளால் உங்களுக்கு பொருத்தமான வரன் வருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கை வாழ்கிறதுக்காகத்தான். அந்த வாழ்க்கையில் கோவில்கள் கட்டப்பட்டிருப்பது கண்டிப்பாக இடர் கலைவாய் நெடுங்கலமேயவனே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளால் வருவது, அந்த பாவ வினைகளை விலக்கிக் கொள்வதற்கு அங்கங்கே அவருடைய நட்சத்திரத்திற்கு அவரவருடைய துன்பம் போவதற்கு அருமையான திருத்தலங்கள் நிறைய இருக்கிறது. அந்த அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் பகுதியில் நம்ம ஒவ்வொரு தோஷத்துக்கும் அருமையான திருக்கோயில்கள் பற்றி சொல்கிறோம். गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभितकिरीटविराजमानं फालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम्